மாண்புமிகு சிஎம் அவர்களே, ஒரே கல்லுல 4 மாங்காய் அடிக்கலாம். உங்களுக்கு ஓகேவா? 4 மாங்காய் என்னன்னா, நம்பர் 1, கஜானால இருந்து காணா போன காசு எல்லாம் மீட்டெடுக்கலாம். நம்பர் 2, கஜானா ஃபுல்லு நிரப்பலாம். நம்பர் 3, நீங்க நினைச்சிட்டு இருக்க எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றலாம். 4வது ரொம்ப முக்கியம், நீங்க பதவி பிரமாணத்தை அன்னைக்கு வாக்கு கொடுத்தீங்க இல்லையா, நானும் இந்த கஜானால இருந்த ஒரு எதுவும் காசு எடுத்துட மாட்டேன், நான் மட்டும் இல்லை வேற யாரையும் இந்த கஜானால இருந்து காசு எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம். நீங்க உட்காந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம அடிக்கிற அந்த மாங்காய் கல்லே அதுவே பார்த்துக்கும். இப்போ இல்லை, எந்த ஜென்மத்திலே இனிமே தமிழ்நாடு கஜானால இருந்து எந்த விதமான காசையும் யாரும் எடுக்க முடியாத ஒரு சித்திரத்தை பண்ணலாம். உங்களுக்கு இது ஓகேவா? டீலா? நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ, எனக்கு சொல்ல தோணுது, நான் சொல்லிடுறேன். சிம்பிளுங்க, ஒரே சிம்பிள், சின்ன சிம்பிள், ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு சட்டம் ஏத்துறோம். என்ன சட்டம்னா K3 சட்டம், அவ்வளவுதான். அதான் நம்ம வேற எரிய போற கல். அது என்ன K3 சட்டம் அப்படின்னா, காணாமல் போன கஜானா காசு மீட்பு சட்டம், அவ்வளவுதான். காணாமல் போன கஜானா காசு மீட்பு சட்டம். இந்த சட்டத்தை மட்டும் நம்ம ஏற்றிட்டோம்னா அந்த சட்டமே மற்ற எல்லா வேலையும் செஞ்சிடும். என்னன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டத்தின் முதல் விதி என்னன்னா, கடந்த 30 வருஷமா எம்எல்ஏ, கவுன்சிலர், அமைச்சர், IAS அதிகாரிகள், பெரிய டிபார்ட்மெண்ட்ல பெரிய நம்ம எல்லா கவர்மெண்ட் போஸ்ட்ல முக்கியமான போஸ்ட்ல இருந்தவங்க எல்லாருமே ஒரு ரிட்டர்ன்ஸ் தாக்கல் பண்ணணும். என்ன ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா, இப்போ GST ரிட்டர்ன் தாக்கல் பண்றாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க என்னைக்கு அரசியல் வாழ்க்கையில் நுழைகிறாங்களோ அன்னைக்கு தேதிக்கு அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அவருடைய மொத்த சொத்து என்னென்ன சொத்து இருந்தது, அது மொத்த வேல்யூ எவ்வளவுன்றதை குறிப்பிடும். அது மட்டும் இல்லாம அந்த சொத்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க அரசியல் வாழ்க்கையில் இருக்கும் போது, ஒருத்தர் அமைச்சரா இருந்தாருன்னா அதை ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய சொத்து எவ்வளவு கூடிச்சுன்ற விவரத்தையும் அந்த ரிட்டர்ன்ஸ்ல தாக்கல் பண்ணணும். இதுதான் ரூல் நம்பர் 1, விதி நம்பர் 1. 2வது விதி என்ன சொல்றாருன்னா, அவங்க அரசியல் வாழ்க்கை குடும்பத்தாரோட மொத்த சொத்து அரசியல் வாழ்க்கையில என்னைக்கு வந்ததோ அந்த சொத்துக்கு மேல எவ்வளவு சொத்து இருந்ததோ அந்த அனைத்தும் கஜானா காசுல இருந்து எடுக்கப்பட்டது, இல்லது கஜானாக்கு வர வேண்டிய காசுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தில் ஒரு அனுமானம் கொண்டு வந்துடும். இந்த மாதிரி அனுமானம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சட்டங்கள்ல ஏராளமான சட்டங்கள்ல இது மாதிரி ஏராளமான அனுமானங்கள் இருக்கு. GST ஆக்டா இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸ் ஆக்டா இருந்தாலும் சரி, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டா இருந்தாலும் சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லையும் சரி, இதே மாதிரி நிறைய அனுமானங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அல்லது GST ஆக்ட்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு பணம் உள்ள வந்தது அப்படின்னா, அந்த பணம் அதுல ஏதாவது செலவுகள் இருந்தா அந்த செலவுகள் காமிக்கப்படாத பட்சத்தில் பணம் அவ்வளவு வருமானம் கருத்தில் கொள்ளப்பட்டு டாக்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி தான் ரூல்ஸ் இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒரு 1 லட்ச ரூபா வருது, செலவு கணக்கு எதுவுமே இல்லைன்னா அந்த 1 லட்ச ரூபாயும் வருமானமாக அனுமானித்துக் கொள்வோம். இந்த 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க டாக்ஸ் கட்டணுன்ற மாதிரி சட்டங்கள் இருக்கு. அது மாதிரி நிறைய சட்டங்கள், GST நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு செக் கொடுத்தாங்கன்னா அந்த செக் ஒரு நியாயமான காரணங்கள், ஒரு ரீசனபிள் டு டிஸ்சார்ஜ் ஆஃப் லைபிலிட்டி தான் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு அனுமானம் இருக்கு. இப்போ ஒரு டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணு டவுரி கேட்டாங்கன்னா அது கொடுத்தாங்கன்றதை அனுமானிச்சுக்கிட்டு அவங்க எதிராளி தான் அது இல்லைன்றதை நிரூபிக்கணும். அதே மாதிரி ஒரு அந்த தாழ்த்தப்பட்டவங்க என்ன ஜாதியில கம்ப்ளைண்ட் பண்ணி அவமானப்படுத்திட்டான் அப்படின்னா அப்பவும் பர்டன் ஃபால்ஸ் ஆன் தி அக்யூஸ்ட். அவன் அது மாதிரி பண்ணல அப்படின்னு ஜாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தல இருந்து ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு அனுமானங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அனுமானத்தை ஏன் நம்ம இந்த உன்னத நோக்கத்துக்காக கஜானா காசை மீட்கிறதுக்காக உள்ள சட்டத்தில் நான் கொண்டு வரக்கூடாது? ஸோ நம்ம அந்த சட்டமே எதுக்காக கொண்டு வரோம்? ஒரு நோக்கம்,
காணாமல் போன கஜானா காசை மீட்கணும். இப்போ தமிழ்நாட்டோட கடன் தொகைன்றது வந்து கடந்த சில வருடங்களாக வந்து ஏறி 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குன்ற மாதிரி நீங்கள் பேசப்படுது. ஸோ அப்படின்னா தமிழ்நாட்டுக்காக வாங்கப்பட்ட கடன் காசுகள் அதை நம்ம மீட்கிறது தான் அந்த சட்டமே கொண்டுட்டு வரும். அப்போ அதில் ஒரு அனுமானம் அப்படின்றத வந்து கொண்டுட்டு வர்றது வந்து நிறைய மற்ற சட்டங்களில் இருக்கிறதுனால இதில் வந்து இருக்கிறதும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும். தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அதாவது தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா இது என்ன பிரின்சிபல் அப்படின்னா ரெஸ் இப்சா லிக்விட்டர், அது வந்து திங்ஸ் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ் அப்படின்ற ஒரு லட்டின் பழமொழி இருக்கு. அதன் அடிப்படையில் கொண்டது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெத்தியிலிருந்து ஒருத்தருக்கு ரத்தம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து அதுவே ஒரு விஷயத்த சொல்லும். என்ன விஷயம் சொல்லும்? இது அவருக்கு அந்த இடத்துல ஒரு காயம் பட்டிருக்கு, நெத்தியில ஒரு காயம் பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லும். ஸோ இந்த வருகிற ரத்தம் இன்னொரு விஷயத்த சொல்லுது. ஸோ அது மாதிரி தான் அந்த பிரின்சிபல் அடிப்படையில் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் அரசியல்வாதியா வராரு, அமைச்சராக வராரு. அமைச்சராக பங்கேற்கும் போது வந்து அவருடைய மொத்த குடும்ப வருமானம் 0ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவருடைய ஒரு 5 வருஷத்துல அவர் 50,000 கோடி சொத்தி சேர்த்துக்காருன்னா இந்த 50,000 கோடி எங்கிருந்து வந்தது? உதாரணத்துக்கு அவர் உள்ள வரும்போது ஒரு டீ கடை வச்சு நடத்துறாரு. அரசியல்வாதியாக இருக்கும் போது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டீ கடை வச்சு நடத்துறாரு, ஒரு அமைச்சர் ஆயிடுறாரு. இல்ல அரசியல் வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கேசட் வச்சு நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க, வாடகைக்கு இருக்காரு. அப்போ வந்து அவருடைய குடும்ப சொத்த வருமானம், குடும்பத்தின் மொத்த வருமானம் ஒரு 0ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷத்துல அமைச்சராக இருக்க சார்லோ இல்லை அரசியல்வாதிகளோட ஒரு நெருங்கிய நண்பர்ன்ற காரணத்தினாலேயோ அந்த பயன்படுத்தி அவருக்கு சொத்து வந்து 50,000 கோடி வந்ததுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே அரசியல் கஜானா காசுலேருந்து எடுக்கப்பட்டதோ இல்லது கஜானாக்கு வர வேண்டிய காசை மறிச்சு எடுத்துக்கிட்ட மாதிரி தானே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர அந்த டீ கடையிலேருந்து சம்பாதிக்க மாதிரி வாய்ப்பு இருக்கா? இல்லை அந்த வீடியோ கேசட் கடையிலேருந்து வருமானம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ இதுதான் நம்ம வந்து அனுமானிக்கிறோம். ஸோ நம்ம என்ன சொல்ல போறோம்னா, சட்டத்தில் அதாவது வந்து சட்டம் என்னைக்கு அரசியல் வருவதற்கு முன்னால் அவர்களுடைய மொத்த வருமானம் எவ்வளவு, அது அவர் மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தார் நெருங்கிய நண்பர்கள் சேர்த்துக்கணும். குடும்பத்தார்ன்ற சொல்லு வந்து நெருங்கிய நண்பர்களே சேர்க்கணும். எல்லாருமே கொள்ளையடிக்கிற என்ன பண்ண போறான்? சொத்து வாங்குவான். யார் பேர்ல வாங்குவான்? அவன் மனைவி பேர்ல வாங்குவான், பிள்ளைங்க பேர்ல வாங்குவான், பேரன் பேத்திங்க பேர்ல வாங்குவான், இல்ல பினாமியா இருக்குன்னு நினைச்சா அப்பா அம்மா பேர்ல வாங்குவான், இல்ல உடன் பிறந்தவங்க பேர்ல வாங்குவான். இதையும் விட்டுட்டு என்ன பண்ணுவான்னா ஒரு மனைவியின் சகோதர சகோதரிகள் பேர்ல வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல மனைவியின் அப்பா அம்மா பேர்ல கூட வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம குடும்பத்தார் என்ற சொல்ல இவங்க அவ்வளவு பேரையும் உள்ளடக்கலாம். இல்ல அவங்களுக்கு கூடயே இருந்த ஒரு அரசியல்வாதிக்கு கூடயே இருந்த நெருங்கிய நண்பி அவங்களும் இதை வரங்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து டெஃபினிஷன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சட்டத்தின்படி இப்போ வந்து நம்ம பாஸ் பண்ண போற K3 சட்டத்தின்படி அவங்க எல்லாருமே வந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி அவங்களுடைய மொத்த வருமானம் சொத்து எவ்வளவு, குடும்பத்தார் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மொத்த வருமானம் எவ்வளவு, அவங்க வருஷம் அவங்களுடைய வருமானம் எவ்வளவு கூடிட்டே இருந்தது. இப்போ அந்த வருஷம் கூடின வருமானம் இப்போ வரும்போது 0 இருந்தது, அடுத்த வருஷம் 50 கோடி ஆச்சு, அதுக்கு அடுத்த வருஷம் 100 கோடி ஆச்சுன்னா இந்த கூடிக்கொண்டே இருந்த அனைத்துமே அரசாங்க கஜானால இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியோ அல்லது அங்க அரசாங்கத்துக்கு வர வேண்டிய இதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானம் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமான காசு, அதை அரசாங்கம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானத்தை கொண்டு வந்துடும். இப்போ வந்து இன்னொரு விதி கேட்பீங்க. இப்போ ரிட்டர்ன்ஸ் நாங்க தாக்கல் பண்ணும்போது எல்லாருடைய நான் என் கணக்கை சப்மிட் பண்ணிவிடுவேன், எங்க அம்மாவா எனக்கு அப்பா பிள்ளைங்க கணக்கை சப்மிட் பண்ணிடுவேன். இப்போ என்னோட நெருங்கிய நண்பர்களையோ அல்லது நெருங்கிய உடன் பிறந்தவர்களையோ பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, அவங்க நம்பரை மட்டும் நீங்க கொடுத்துருங்க. அவங்களோட ஆதார் நம்பர், பேர் அட்ரஸை கொடுங்க, ஆதார் நம்பரை கொடுங்க, இன்கம் டேக்ஸ் பேன் நம்பரை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து அரசாங்கம் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ யார் நெருங்கிய நண்பர்கள் யாராருன்ற கணக்கை அந்த அரசாங்கம் எடுத்து பார்த்துக்கலாம். இது விதி நம்பர் 2. ஸோ முதல் விதியில வந்து ரிட்டர்ன்ஸ் தாக்கல் பண்ணும். 2வது விதி என்ன சொல்றது போறோம்னா, இது மாதிரி வரும்போது இருந்த தொகையை விட அதுக்கப்புறம் வந்த தொகை எல்லாமே அரசாங்கத்தில் எடுக்கப்பட்டதுன்னு அனுமானிச்சிடும்.
இப்போ மூணாவது என்ன பண்ண போறோம், விதி என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு ஒரு தீர்ப்பாயம் வைக்கிறோம். தமிழ்நாடு கடன் மீட்பு தீர்ப்பாயம்னு ஒரு கோட்டை ஏற்படுத்தணும். அந்த தீர்ப்பாயத்தில் என்ன ஒரு ரோல்னா, இப்போ இவங்கெல்லாம் ரிட்டர்ன்ஸ் தாக்கல் பண்ணவங்க, இப்போ அதுக்காக அந்த வரும்போது உள்ள அரசியலுக்கு வந்த பின் என்ன சம்பாத்தியம் பண்ணாங்களோ அது நியாயமான முறையில் தான் சம்பாத்தியம் பண்ணும், ஒரு லீகலாக தான் சம்பாத்தியம் பண்ணணுன்ற ஒரு ரிட்டர்ன்ஸ் அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அந்த கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த எந்த அளவுக்கு கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளுதோ, அந்த தீர்ப்பாயம் எவ்வளோ ஏற்றுக்கொள்ளுதோ அதெல்லாம் அந்த பணத்தெல்லாம் அந்த சொத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ உதாரணத்துக்கு ஒருத்தர் டீ கடை வச்சு நடத்துறாரு, அவர் வரும்போது 0 சொத்தே இல்லை, ஒரு 5 வருஷத்துல அவர் 50,000 கோடி சொத்து இருக்கிறாரு. இப்போ அவருக்கு டீ கடை வச்சு லாபம் சம்பாதித்த சொத்து ஒரு 1 கோடி ரூபாய் கணக்கான அந்த 1 கோடி ரூபாயை டீ கடை வச்சு சம்பாத்தியம் பண்ணியிருக்காருன்னு கொடுத்துடலாம். மீதி உள்ளதெல்லாம் நம்ம அரசாங்கம் எடுத்துக்கலாம். இப்போ இப்போ இன்னொரு டீட்டெயில்ஸ் வரும், இப்போ இன்னொரு சந்தேகம் வரும். இப்போ மூணு விதி சொல்லிட்டேன். 4வது விதி என்னன்னா, இப்போ என்ன பண்றாங்க, இப்போ நம்மளும் ஒரு ஜெனரல் கன்செஷன் கொடுக்கணும் இல்லையா. இப்போ நமக்கு அரசாங்கமே அந்த விதியில கன்செஷன் கொடுக்கலாம். இப்போ மக்களே அந்த அமைச்சர்களை அரசியல்வாதிகளை முன்னுக்கு நாங்கள் வரும்போது இவ்வளோதான் சொத்து இருந்தது, எங்களுக்கு அந்த அரசியல்வாதிகள் 5 வருஷத்துல நாங்கள் இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி இவ்வளோ சொத்து வச்சிருக்கோம், நாங்களே முன்னுக்கு அரசாங்கத்தில் சப்மிட் பண்றோம் அப்படின்னு சப்மிட் பண்ணா அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட். ஸோ அவங்கள்ட்ட 70% சொத்தை வாங்கிக்கிட்டு ஒரு 30% அவங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ அப்படியே கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, அவங்கெல்லாம் ஜெனுவனா வருவாங்க நிறைய பேர். சரி பரவாயில்ல 30% சொத்தெல்லாம் காப்பாற்றுறதுக்காக நம்ம ஒழுங்கான ரிட்டர்ன்ஸ் பண்ணி அரசாங்கத்துக்கு மொத்த சொத்தையும் கொடுத்துட்டு ஒரு 30% எடுத்துக்கலாம்னு முன்னுக்கு வருவாங்க. ஸோ அப்படி வந்தாலும் நமக்கு அரசாங்கத்துக்கு ஒரு 70% சொத்து வருது. இப்போ அடுத்த செக்ஷன், இப்போ இவங்க எதுவும் யாருமே தாக்கலும் பண்ணல. இப்போ நான் தாக்கல் பண்ண பிறகு நமக்கு முக்கியமா என்ன பண்ணணும்னா, அடுத்த விதி என்னன்னா, அவங்க யாரெல்லாம் ரிட்டர்ன்ஸ் தாக்கல் பண்ணாங்களோ அதை வெளிப்படுத்தணும். ஒரு ஆன்லைன் போர்ட்டல்லையோ, ஒரு இந்த அமைச்சர் என்னென்ன எம்எல்ஏ இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்பீல் பண்ணிருக்காரு, இதுதான் அவருடைய சொத்து இருக்குன்னு சொல்லி விளம்பரப்படுத்த சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும். யாராவது இது இதுக்கு மேல இதை தவிர வேற சொத்தோ அவங்க அந்த அரசு அமைச்சருக்கோ அல்லது அரசியல்வாதிக்கோ இல்ல குடும்பத்துக்கோ இருந்ததுன்னா அதை நீங்க அரசாங்கத்தை தெரியப்படுத்தலாம். இது இல்லாத சொத்தை நீங்க தெரியப்படுத்தீங்கன்னா, அதுக்குண்டான விவரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா, அதுல இருந்து மீட்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து மீட்கக்கூடிய சொத்துல இருந்து ஒரு 10% கமிஷன் ரிவார்டா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்படுத்தலாம். இதை அடுத்த செக்ஷனாக கூட வச்சுக்கலாம். இப்ப அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இப்ப யாராவது சொத்தை சொத்து தவறான சொத்து விவரம் கொடுத்தாலோ, இல்ல ஏதாவது சொத்து வச்சிருந்த குடும்பத்தார் சொத்து வச்சிருந்த மறைச்சிருந்தாங்களோ, அதை பத்திய விவரம் யாராவது நம்ம கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு 10% போறோம், அதையும் நீங்க அரசாங்கம் கைப்பற்றிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 30 வருஷத்துல உள்ள எத்தனை பேர் யார் அரசாங்கத்தில் எடுத்தாங்களோ அந்த சொத்தெல்லாம் ஈஸியா நாங்க கைப்பற்றி கஜானா நிறைவேற்றலாம். நீங்க இந்த நீங்க நினைக்கிற நல்ல திட்டங்களை நிறைவேற்றலாம். அது போக முக்கியமான விஷயம், நீங்க இன்னைக்கு உள்ளவங்களையும் சரி, என்னைக்கு வரக்கூடியவங்களையும் சரி, இனிமேல் கஜானா காசு எடுக்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பூட்டு போட்டுடலாம். இதுதான் என்னுடைய கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க யோசனை பண்ணுங்க. இது சாத்தியமானு பத்தி உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா எனக்கு ஒரு 1 hour ஆப்ஷன் கொடுங்க. உங்களுடைய எல்லா நம்பர் 1 ஆலோசகர்களையும் கூப்பிடுங்க. நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்க கன்வின்ஸ் பண்ணா, அவங்களும் ஒரு திருப்தி அடைஞ்சா நீங்க அதை பத்தி ஒரு சட்டம் ஏற்றுங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இது ஒரு நல்ல ஒரு முறையா இருக்குன்னு தோணுது. நீங்க இதை கன்சிடர் பண்ணி உங்க ஆட்சியில நல்ல ஒரு சட்டமா கொண்டுட்டு இது மாதிரி இப்போ தமிழ்நாட்டு கஜானால 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் கோடின்னு இருக்கு, கடனா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி பேசப்படுது. ஸோ இந்த கடன்றது யாரோட கடன்? தமிழ்நாடு அரசு கடன் மட்டும் இல்ல, இது தமிழ்நாட்டு மக்கள் நம்ம மேல அனைவரும் மேலே உள்ள ஒரு கடன் தான். ஸோ இந்த உன்னத கடனை தமிழ்நாட்டு கடனை மீட்பதற்காகவும், காணாமல் போன காசை மீட்பதற்காகவும், இல்ல அவங்க தமிழ்நாடு கடனை அடைப்பதற்காக ஒரு உன்னதமான ஒரு சட்டத்தை ஏற்றி அதுல ஒரு பிரிசம்ஷன் பண்றது கண்டிப்பா ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ போனா கூட அது ஒரு நியாயமான விஷயங்களுக்கு தான் அப்படின்றத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் என்னையோ என்ன பண்ணாலும் சட்டம் சரியில்லை, தப்பு, சட்டம் மேல கான்ஸ்டிடியூஷன் வயலேஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதுக்கு சட்டமே செல்லாதுன்ற மாதிரி கேஸ்லாம் போடுவாங்க.
கண்டிப்பா அந்த மாதிரி சட்டம் பண்றதுக்கு முன்னாடி சிறந்த சட்ட வல்லுநர்கள், ரொம்ப அறிவில் தெரிந்த மேதாவிகள், நல்ல ஹைகோர்ட் ஜட்ஜஸ், நல்ல கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி நீங்க சட்டம் பாஸ் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. இது எனக்கு தெரிஞ்ச ஆலோசனை. ஸோ இந்த ஆலோசனை உங்களுக்கு சரியா இருக்குமா, எந்த அளவுக்கு சரின்றதை நீங்க ஏற்று அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இந்த செய்திகளை, இந்த யோசனை உங்களிடம் பகிர்றேன். நல்லா இருந்தா ஏத்துக்கங்க, நல்லா இல்லைன்னா உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஸோ நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சார்ந்த நெஞ்சங்களே, உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. இப்போ நான் சொல்றதை விட நீங்களும் ஏதாவது கூட சேர்ந்து சொல்லலாம். இப்போ உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் சரியா இருந்ததுன்னா நீங்களும் எதோட கூட ஒரு ஆலோசனைகளையும் இந்த கமெண்ட்ஸ்ல குறிப்பிடப்படலாம். அது கண்டிப்பா நீங்க நீங்க நிறைய விஷயம் சொல்லிருக்கலாம். என்னோட கற்றறிந்த நிறைய வல்லுநர்கள், அரசியல் வல்லுநர்கள், சட்ட நிறுவனர்கள் தெரிஞ்சவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்க கமெண்ட்ஸையும் குறிப்பிடுங்க. அதுல எது சிறப்பானதா இருக்குதோ அதை நம்ம சிஎம் ஏத்து நமக்கு நல்லது செய்யட்டும், நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கையுடன் இந்த வீடியோவில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு பகிர்றேன். நன்றி, வணக்கம், அன்புடன் ரஷ்யா கலி.